ஸோ இப்படி தான் வந்து மருத்துவத்தை பற்றி அவர் மிக ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அக்குபஞ்சர் எல்லா விதமான பிரதேசங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்குது. அதே சமயத்தில் அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை அடிப்படையாக தான் வச்சுருக்கு. எல்லா மரபொழி மருத்துவங்களுமே நாடி பரிசோதனை அடிப்படையாக தான் வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆங்கிலேயருடைய இடைப்பட்ட காலங்கள், ஆங்கிலேயர்கள் இந்த 3 நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி செஞ்ச காலங்களில் மரபொழி மருத்துவங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அடிப்படையான நாடி பரிசோதனையை வந்து ஒழிச்சு கட்டணும். நாடி பரிசோதனையை அவங்க எடுத்துட்டு ஆங்கில மருத்துவத்தோட நாடி பரிசோதனையை சேர்த்ததால நம்மளுடைய மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக இன்னைக்கு அழிஞ்சு மரபொழி மருத்துவர்களே வந்து தெரிய போகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வியாதிகள் பெருகி போயிருக்கு. நாடி பரிசோதனை அப்படிங்கிற அதோடைய அந்த தன்மை, அதாவது அந்தந்த மரபொழி மருத்துவங்களுடைய நாடி பரிசோதனை அப்படிங்கிற அடிப்படை தன்மை வந்து போயிடுச்சு. அதாவது நீக்கப்பட்டதுனால அவங்க வந்து முறையான சிகிச்சையை வந்து கொடுக்க முடியாததுனால அவங்களுடைய மருத்துவம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. பெரிய வியாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வராங்கன்னா இங்கே மரபொழி மருத்துவர்கள் பயந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படையான தத்துவங்கள் நிர்மூலமாயிடுச்சு, எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் இன்றைக்கி மரபொழி மருத்துவங்கள் வந்து முறையாக வந்து சிகிச்சை அளித்து குணப்படுத்தக்கூடிய தன்மையில் இன்னைக்கு. அப்போது இப்போ நம்ம வந்து மீட்டு உருவாக்கம், ஒவ்வொரு மரபொழி மருத்துவங்களை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுங்கிறது குறைஞ்சபட்சம் 30 to 40 வருஷங்களாவது அதுக்காக உழைக்கணும். அதை ஒழுங்குபடுத்தி, அதை நாடி பரிசோதனைகளை ஒழுங்குபடுத்தி, ஏன்னா இருக்கிறதுலேயே மிக மிக கடினமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னா சித்த மருத்துவம் தான். அவ்வளோ ஈஸி கிடையாது. நாடிகள்லேயே அத்தனை நாடி இருக்குது. இலை நாடி, திசை நாடி, அதுக்கப்புறம் வந்து இந்த வாதம் பித்தம் அந்த நாடி, இன்னும் நிறைய நாடிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு மருந்து அவர் சூஸ் பண்ணுவார். ஸோ இத்தனை நாடிகளுக்கு அப்புறம் தான் அவருக்கு மருந்தே கொடுக்கப்படும். அப்போ நாடியிலேயே நோயறிதல் முறையிலேயே இத்தனை நாடிகள் இருக்குன்னா அப்போ மருந்துகள் அவர் அந்த சரியான மருந்தை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு எத்தனை வகையான விஷயங்கள் பார்க்கணும். 96 வகையான சிகிச்சை, அதாவது மருந்துகள் பயன்பாடு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே மிக மிக கடினமான ஒரு மருத்துவ முறை வந்து சித்த மருத்துவம். சரிங்களா? ஏன்னா ஆங்கில மருத்துவம் வந்து எல்லாத்தையும் மிஷினே சொல்லிடும். இவன் சும்மா கிழக்கி தள்ளிட்டு மருந்து எழுதி கொடுக்குறது மட்டும்தான் அவனுக்கு வேலை. சரி, உழைப்பாக வந்து அவன் எதுவுமே செய்யலை, எல்லாமே மிஷினை பார்த்து தான் அவன் செய்கிறான். ஆனால் சித்த மருத்துவம் நாடியை பார்த்து செய்யுது. அதனால் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்போ திரும்பவும் மரபொழி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்களை அழைச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்டேருந்து எல்லா மருத்துவ குறிப்புகளையும் எடுத்து சித்த மருத்துவ குறிப்புகள், சித்தர்கள் எழுதின குறிப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் பழையபடி நாடிகளை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் மருந்துகளை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இல்லை, 30-40 வருஷம் ஆகும். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிற பாரம்பரிய மருத்துவம் தான், மரபொழி மருத்துவம். ஸோ இதை நம்ம வந்து கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எந்தவித குழப்பமும் இல்லாத ஒரு மருத்துவமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மருந்துகள்ன்ற பயன்பாடு இல்லாததுனால இதில் வந்து ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ இல்லை வேறு பகுதியில் போனாலும் நமக்கு எந்த குழப்பமும் வராது. ஒரு ஊசி பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அதுவுமே கூட தேவையில்லை, கை விரல்லையும் தொட்டு சிகிச்சை செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா எலும்புகளை கூட கற்களில் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு தீட்டிட்டு கூட தூண்டி விடலாம். எத்தனையோ, அதாவது போகிற இடம் காட்டில் தான் போகிறோம், நாடு இல்லாத காட்டுக்குள்ளே போயிட்டோம், அங்கே இருக்க மனுஷங்களுக்கு கொடுக்கணும்னா கூட வழி இருக்குது. எங்கே சிறைச்சாலையில் போய் கொடுக்குறோம்னு நினச்சா கூட அங்கேயும் வழி இருக்குது. மலையில் போய் கொடுக்குறோன்னு நினச்சாலும் வழி இருக்குது. எங்கேயும் மருந்துகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? அவ்வளோ எளிமையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னும்போது அதை சம்மந்தப்பட்ட நாடி பரிசோதனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புள்ளித்தேர்வை நம்ம வந்து அதுக்கான காணொலிகளும் நிறைய இருக்குது. புள்ளித்தேர்வுகள் எப்படி செய்யணுன்றது அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஈஸியாக போகும். ஸோ எந்த நாடி பரிசோதனை, நாடியவே அழிச்சிடணும், நாடி பார்த்தல் முறையவே அழிக்கணும்னு நினச்ச ஆங்கில மருத்துவத்துக்கு முன்னாடி நாடி பார்க்குறதுங்கிறது ரொம்ப எளிமையானது. எல்லா மக்களும் நாங்கள் நாடி பார்க்குறத தெரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இனி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை நோயாளியாக மாற்றவே முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இது முதல்ல நாடி பார்க்குற முறையிலேருந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களை மீட்டு உருவாக்கம் செய்யும். சரிங்களா? ஸோ அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலகங்களுடைய அடிப்படையில் தான் இருக்குது. மூலகங்களுடைய அடிப்படையில் தான் அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை அமைஞ்சிருக்கு. மூலகங்கள் அப்படின்னா ஐம்பூத தத்துவம், பஞ்சமூலகங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதில் எது இம்பேலன்ஸில் இருக்கோ அதை சரி செய்கிற ப்ராசஸ் தான் வந்து அக்குபஞ்சருடைய நாடி பார்த்தல். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நாடியோட துடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இடங்களில் நாடியோட துடிப்பை வந்து
மிக துல்லியமாக கவனிக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. 18 இடங்களில் வந்து துடிப்பு இருக்குது. உயிர் துடிப்பு வந்து 18 இடங்கள் இருக்குது. இனிமேல் நம்ம வந்து இதய துடிப்புன்னு சொல்ல வேணாம், உயிர் துடிப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இல்லையா காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ஆள்காட்டி விரலில் துடிக்கிறத உயிர் துடிப்பை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் இதில் இந்த ஆள்காட்டி விரலில் அந்த கவனத்தை வந்து இந்த ஆள்காட்டி விரலில் மேலே கவனத்தை வச்சிங்க அப்படின்னா உயிர் துடிப்புடைய அசைவையும் உயிர் துடிப்புடைய தன்மையையும் உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ்